அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி இருக்கீங்க? இன்றைய ஸ்பெஷல் வந்து நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய சூப்பரான வெந்தயம், தேங்காய் பால், அப்புறம் வந்து பூண்டுலாம் போட்ட அருமையான ஹெல்த்தியான கஞ்சி செய்ய போகிறோம். செய்முறையை பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே வாங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். காப்படி அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் எடுத்துக்கோங்க. இது 4 பேர் சாப்பிடக்கூடிய கஞ்சி. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரைஸ் எடுத்து 3 முறை க்ளீன் பண்ணிவிட்டு வெந்தயம் 1 டீஸ்பூன், பூண்டு 2 உரித்து போட்டுக்கணும். 3 கூட போட்டுக்கலாம். 2 போட்டிருக்கேன். இதுக்கு குறைப்பாக அரைக்கிறதுக்கு வந்து மிக்சியில் வந்து 1 கொத்து கருவேப்பிலை, சின்னதாக ஒரு பச்சை மிளகா, அப்புறம் வந்து இஞ்சி சிறிய துண்டாக போட்டுக்கணும். ரொம்ப பெருசாக போடக்கூடாது, சிறிய துண்டாக டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த கஞ்சி. அதனால் அதை குறைப்பாக அந்த விழுதியம் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ வந்து மூடி போட்டு நம்ம வந்து வெயிட் போட்டுக்கணும். விசில் வந்து ஒரு 4 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணணும். ப்ரெஷர்லாம் போனோன்னே நம்ம திறந்து பார்ப்போம். நல்லா குலைவாக நான் வந்து வெந்திருக்குன்னு. இது வந்து பொங்கி வரும். அதனால் தண்ணி வந்து 4 கப் அளவுக்கு, காப்படிக்கு வந்து 4 கப் அளவுக்கு வந்து அந்த காப்படியிலேயே நான் வந்து ஊற்றிருக்கேன். அதிகமாக ஆகிடக்கூடாது, குலைவாக வெந்தால் போதும். 4 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா குழஞ்சி நல்லா வெந்துருச்சு. தேங்காய் வந்து நான் 1 மூடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். திக்கான பாலாக எடுத்துகிட்டு ஒரு 3 தேங்காய் பால் வந்து 3 முறையாக நான் புழிஞ்சி எடுத்து இதில் வந்து ஊற்றிருக்கேன் அந்த கஞ்சியில். ஏன்னா வந்து தேங்காய் வந்து 1 மூடி ஊற்றினா நல்லாயிருக்கும். நம்ம உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி. இந்த வந்து ரொம்ப அல்சர் பிரச்சனைக்கெலாம் இது ரொம்ப, இந்த கஞ்சி வந்து அருமையான ஒரு ரெசிபி இது. தேங்காய் பால் வந்து நல்லா வந்து 3 கப்பு அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 4 நிமிஷம் ஒரு சில்வர் மூடி போட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஹெல்த்தியான கஞ்சி. அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக மல்லி, கருவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஒரு தட்டில் எடுத்து நம்ம இதுக்கு வந்து தேங்காய் துவையல் வந்து பொட்டுக்கடலை, தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாயெல்லாம் வைத்த தேங்காய் துவையலோடு சாப்பிட்டோம். அருமையாக இருந்துச்சு. அடுத்த சூப்பரான வீடியோவோடு நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.